நாங்கள் அங்கே ராஜஸ்தான்லேயே அவார்டு வாங்கியிருக்கோம். ராஜஸ்தான் என்ன அவார்டு வாங்குனீங்க? ராஜஸ்தான்லேயே அங்கே பீகார் இருக்குல்ல, பீகார். ஆமாம் ஆமாம். அது பீகார் பக்கத்தில் ஒரு அவார்டு விற்குது. அந்த அவார்டு நாங்கள் செஞ்சுருக்கோம். செஞ்சிருக்கீங்களா? ஆமாம். 10 ரூபாய்க்கு செஞ்சுருக்கோம். 10 ரூபாய்க்கு செஞ்சிருக்கீங்களா? 10 ரூபாய். 10 ரூபாய்க்கு செஞ்சாங்க அவார்டு. 5 ரூபாய்க்கு செய்வேன் நான். 5 ரூபாய்க்கு செய்வீங்களா? இந்த இருக்கார் பார்த்தீங்களா, அவர் சித்தப்பா. அவர் 2 ரூபாய்க்கு செய்வார். 2 ரூபாய்க்கு செய்வாரா? ஆமாம். 2 ரூபாய்க்கு அவார்டு செஞ்சு யாருக்கு ஃப்ரீயா செய்யறதுக்கு ஆள் வருது. சாப்பாடு மட்டும் இருந்தா கொடுங்க, பரவாயில்ல. அப்படியா? பரவாயில்ல பரவாயில்ல. இப்படி போனா என்னங்க ஆகுதுங்க? அப்புறம் என்ன ஆகுனா அது நீ யோசி. என்ன தம்பி, இவர் இது என்னது, இது இவர் என்ன வேலை பார்க்குறாங்க, அவங்களாம் என்ன வேலை பார்க்குறாங்க? அவார்ட் ஃபங்க்ஷன் ஹோஸ்ட். நான் பண்ணட்டுமா? நீங்க எவ்வளோ வாங்குறீங்க? நீங்க எவ்வளோ வாங்குறீங்க சார்? நாங்க வந்து 12 ரூபீஸ் தான் சார். 12 ரூபா தான் சார் வாங்குறோம். 12னா 12 லட்சம் கேட்குறாங்க போல. அப்போ 12 rupees பண்ணலாம். 12 rupees-ஆ? ஓகே. 1 rupee 20 paisa. 1 பைசாலாம் செல்லாதுங்க. செல்லாது. நாங்க செல்ல வச்சுக்கணும். ராஜஸ்தான்ல செல்லும். ரொம்ப போகுது. ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ எல்இடியில் ஒரு சில புகைப்படங்கள்லாம் வரும். அதுக்கப்புறம் நாங்கள் கேள்விகளை கேட்குறோம். போட்டு விடுங்க. நினைச்சேன் 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 அதெல்லாம் கிடையாது. கண்டென்ட்டே அங்கிருந்தா கேட்டுக்கிருக்கோம். சரி, இதை சொல்லுங்க. அதாவது என்னன்னா வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இப்போது 2 வீடியோ போட்டோம். 3வது வீடியோ போட்டோம். 4வது வீடியோவுக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி என்ன வீடியோ நல்லா இருக்கு, ஏன் பின்னாடி போறீங்க அப்படின்னாரு. என்ன குவாலிட்டி? சிரிச்சிட்டு இருந்தா முதல்ல. ஃபோன் பண்ணி ஐயா அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஐயா சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க. சிரிக்கிறது யாரும் சிரிப்பல அப்படின்னா என்னங்க பின்னோக்கி போறீங்க அப்படின்னாரு. என்னன்னு பார்த்தா குவாலிட்டினா நல்லா பண்ணுங்கய்யா, பண்ணுறதுன்னு ஆயிடுச்சு. நல்லா பண்ணணுமா இல்லையா? நீங்கள் வந்து இந்த கேமரா யூஸ் பண்ணுங்கள், எடிட்டில் இதை யூஸ் பண்ணுங்கள். எனக்கு வந்து நீங்கள் ஆஃபீஸ்க்கு ஒருத்தர் எடிட்டரை அனுப்பி விடு, நான் என்னென்னலாம் சொல்கிறேன். அப்புறம் கலரிங்க்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம், கிரேடிங் என்ன மாதிரி பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும் எல்லாம் சொன்னது எங்கள் விஜய் சித்து. அதனால் வெஸ்ஸஸ்ஸு அது எப்போவுமே கிடையாது. ஏன்னா நான் ரொம்ப வருஷமாகவே எங்கள் வீட்லேயே எங்கள் அக்கா வந்து பயங்கர ஃபேனு சித்து ப்ரோக்கு. வந்து சுதாகர் கல்யாணத்துக்குலாம் வந்து வருவானாடான்னு கேட்டு, என் கல்யாணத்துக்கு வருவானாடான்னு கேட்டே இருந்துச்சு. எப்படியாச்சும் கூப்பிட்டு வந்து மீட் பண்ண வைக்கணும். ஸோ அதனால் 2 பேருமே என்ன சொல்கிறது, 4 பேருமே வெறித்தனமாக பண்ணுறீங்க. எல்லாரும் மக்களுக்கு சந்தோஷமான கண்டென்ட்ஸ்லாம் வருது. அதனால் we are very very happy. இன்னொரு முக்கியமான ஒரு எல்இடி பிக்சர் ஒன்று இருக்கு, அதை பார்த்துடலாமா? கண்டிப்பாக. எஸ் ப்ளீஸ். காலேஜ் பிக்சர். ஐயா, இப்பேற்பட்ட ஒரு ஆர்டிஸ்டியா நீங்க? நான் ஆர்டிஸ்ட பாருங்க. டேங்க அப்பா கீழே என்னடா அது நருட்டோவா என்ன வரைஞ்சிட்டு இருக்க நீ? இல்ல ஓனாயிமா வந்து ஆட்டுக்குட்டி ஒரு படம் வச்சுல அந்த படத்தோட போஸ்டரை வரைஞ்சிட்டு இருந்தேன் நான். சுதாகர் கீழே பாருங்களேன். நான் இப்ப பேசின கேரக்டர் மாதிரியே இருக்கான். ஆமா சார், வாங்க சார். வணக்கம் மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து எங்கள் காலேஜில் வந்து நாங்கள் ஃபைன் ஆர்ட்ஸ் டீம், எங்கள் சீனியர்ஸ், எங்கள் ஃபைன் ஆர்ட்ஸ் சொசைட்டி இது.